ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காயே சேர்க்காமல் மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக இட்லி தோசைக்கு சாம்பார் வைக்கணும்னா பருப்பு வேக வைக்கணும், துவையல் அரைக்கணும்னா வதக்கணும், அரிக்கணும், அந்த வேலையெல்லாம் இருக்கும். அந்த வேலையெல்லாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற இந்த சட்னி, எவ்வளோ பேர் வந்தாலும் சட்னி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். ருசி அற்புதமாக இருக்கும். அந்த இட்லி எப்படி சாப்பிட்ணும், அந்த சட்னியை நல்லா இட்லி சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை தட்டில் வச்சு அந்த சட்னியை ஊற்றக்கூடாது. அப்படியே குழம்பு மாதிரி இப்போ அப்படியே போட்டு இட்லி அந்த சட்னியில் முழுகி இருக்கணும். அது மாதிரி ஊற்றி புட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ருசி அற்புதமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, பொருள்களும் ரொம்ப குறைச்சல். எத்தனை பேர் வந்தாலும் சட்னி ஈஸியாக வச்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய இந்த சட்னி எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், 5 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். இப்போ அடுப்பில் வானொலி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றிட்டு 2 மிளகா கீறிட்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும், அதில் கீறிட்டு போடுங்க. அந்த மிளகாவுக்கு அப்புறம் 2 வரமிளகா போடுறேன். இது கலருக்காக போடுறேன். சாதாரணமாக தேங்காய் சேர்க்காம அரைக்கிற சட்னி நல்லா வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் வரமிளகா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் அழகாக இருக்கும் பார்க்க. விருப்பப்பட்டவங்க இப்போ இல்லாட்டா வெறும் பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். நான் வரமிளகாவும் சேர்த்து அரைப்பேன். வரமிளகா பச்சை மிளகா 2ம் போட்டு நல்லா வதங்கட்டும். அந்த கலர் மாற அளவுக்கு வதங்கின பிறகு தான் நம்ம எப்போதுமே மிளகாயில் அந்த கலர் மாறின பிறகு தான் மற்ற பொருளை சேர்க்கணும். இப்போ வதங்கிட்ட மிளகா, இப்போ சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் மூலப்பொருள் இந்த சட்னிக்கு. மிளகா, பூண்டு, இஞ்சி, வெங்காயம். ஒரு ரொம்ப தான் கண்ணாடி பதம்லாம் வரணும்னு தேவையில்லை. சூடு வதங்கினா போதும். வதங்கிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம சட்னி தயார் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப்பில் ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் வரும் பொட்டுக்கடல. இது நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். இந்த தண்ணி நிறையா ஊற்றலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடல, இப்போ வதக்கி ஆற வச்ச வெங்காயம், மிளகா, பூண்டு, இஞ்சி இதையும் அதோடு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. இவ்வளோ தான் வேலை உங்களுக்கு. இப்போ அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. இப்போயே இப்போ தண்ணி ஊற்றுறப்போ உப்பு பத்தாட்டினா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறப்ப இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சிட்டு இந்த பதத்தில் காமிக்க, ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் குறன்னு இல்லாமல் நான் காமிக்கிறேன் பாருங்கள். மீடியமான பதத்தில், ஏன்னா மிளகா வெங்காயம் தான் மீடியமாக அரைஞ்சிருக்கும். இப்போ இதை அரைஞ்சோடனே இதுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் மிளகா மசியறதுக்காக தண்ணி ஊற்றாமல் லேசாக 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ நீ நல்லா மசிஞ்சிட்டு வெங்காயம்லாம் இப்போ நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றலாம். இது பாலில் தண்ணி கலக்கிற மாதிரி. இப்போ நம்ம இந்த சட்னியில் எவ்வளோ தண்ணி கலந்தாலும் இந்த சட்னி தாங்கும். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம்ல, ருசியும் நல்லாயிருக்கும். அதான் இந்த சட்னியில் ஆச்சரியம். இது மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். இது சட்னி பேரே மதுரை தண்ணி சட்னின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். வானலியில் எண்ணெயை வச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே தான் மற்ற பொருளை சேர்க்கணும். கடுகு நல்லா பொரியுது. இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் சட்னி. இதுக்கு ஒரு மிளகா, சும்மா தாளிப்பு நல்லா ருசியாக இருக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை. இதை வதக்கின தாளிப்பை இப்போ நம்ம நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதை சட்னியில் சேர்க்க வேண்டியது தான். சட்னி ரெடி. இதுதான் மதுரை தண்ணி சட்னி, தேங்காய் சேர்க்காத தண்ணி சட்னி. இது சாதாரணமாக இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு விருந்தாடிலாம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு பொருள்களும் தேவை அதிகம், நேரமும் பத்தாது. அப்போ இந்த சட்னியை சும்மா ஒரு பொட்டுக்கல்லையை அரைச்சி வெங்காயத்தை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா, தண்ணியை நிறையா ஊற்றி தண்ணி சேர்க்க சட்னி ருசி நல்லாயிருக்கும். ஏதாவது அற்புதமான விஷயம் சட்னி இந்த சட்னிக்கு. இப்போ தாளித்ததை எடுத்து கொட்டிட்டு பரிமாற வேண்டியது தான். தாளிச்சிட்டேன் பாருங்கள். இது நீங்கள் பார்க்குறதுக்கு தேங்காய் சட்னி அரைப்போம்ல, வரமிளகா போட்டு அந்த சட்னி மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம வெறும் பொட்டுக்கல்லையும் வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம் இதில். இது நாங்கள் 3 பேருங்கிறதுக்காக கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன் சட்னி. இந்த சட்னி அளவு 5-6 பேர் சாப்பிட்லான்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். என்ற சட்னி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இந்த வரமிளகா சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். இந்த சட்னி இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும், அதனால் வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா மட்டும் சேர்த்து அரைக்கலாம்.
இந்த தண்ணி சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.